இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போறோம். ஸ்லீவ் கட் பண்ணதோட, நம்ம ஒவ்வொரு பார்ட்டா வந்து நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவா நம்ம போட போறோம். ஏன்னா, ஃபுல் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா, அது லாங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு வீடியோவும் அப்லோட் ஆகாது. நாங்க வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி தான் நாங்க சொல்லிக் குடுக்க முடியும். ஏன்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். அதனால பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸா நம்ம கட் பண்ணி காமிக்க போறோம். வீடியோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பகுதி வரும். இப்போ நான் ஒரு கை கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, அத வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படின்றத பழகிட்டுருங்க. அடுத்த நாள் அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ அடுத்து வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து. வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க டெய்லர் கிளாஸ் போய் நீங்க கத்துக்கிறத விட, இந்த மாரி வீடியோ பார்த்து நீங்க ஈஸியாவே கத்துக்கலாம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ண கையோட, அடுத்து வந்து நம்ம மறுநாள் வந்து முன் பீஸோ அல்லது பின் பீஸோ ஏதோ ஒரு வீடியோ நம்மளுக்கு வரும். அத நீங்க மறக்காம பாருங்க. இப்போ வந்து இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்க ஸ்லீவ் கட் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்றது வந்து தப்பான விஷயம். கையில வந்து சுருக்கம் வரும். சுருக்கம் வராம எந்த பகுதியில நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அத நம்ம எங்க கட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட்டு லைனிங் பீஸ்லயே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்ப இப்ப இதுல வந்து வெளி துணி வந்து இந்த பீஸ்க்கு நம்ம கட் பண்ண போறோம். இது வந்து நழுன்னு நழுவிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அளவுகள் சரியா வராது. இதுல வந்து நம்ம கட் பண்ணி காமிச்சுட்டு, உங்களுக்கு வந்து நீங்க அது இந்த எடுத்து கட் பண்ணிட்டு இதில எடுத்து நீங்க போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். இப்ப வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கரப்பகுதி. இதில பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த சைடு நான் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நூல் இழைகள் வந்து குறுக்க வாக்குல இருக்கும். இந்த மாரி இதில இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இந்த கையில வந்து சுருக்கங்கள் வரத்தான் செய்யும். இந்த இடத்துல எப்பயுமே இந்த இடத்துல வந்து அதிகமா துணி இருக்கும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிருவாங்க, இந்த சைடு இந்த 4ஆ மடிச்சுட்டு இந்த சைடே கட் பண்ணி போயிருவாங்க. அந்த தவற மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் பண்ண பீஸ் இருக்கும். இந்த மாரி கட் பண்ண பீஸ எடுத்துட்டு, நீங்க இந்த சைடு நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணும்போது, இப்படி நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா, நீங்க வந்து இப்படி வச்சு பாருங்க. வச்சு பார்க்கும்போது, இதில பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து நேர் வாக்குல இருக்கும், இந்த சைடு. அதே வந்து இந்த சைடு திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி குறுக்கு வாக்குல இருக்கும், கோடு வந்து. அப்ப இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தப்பான அந்த பக்கம் நம்ம கட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்றது நம்ம கட் பண்ற மெத்தட விட எந்த சைடு நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு அளவு இருக்கு. அத பார்த்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு லைனிங் பீஸ வந்து இப்ப 2ஆ மடிச்சு ஏற்கனவே நம்மளுக்கு குடுக்கும்போது குடுப்பாங்க. 2ஆ மடிச்சிருக்கு. அத வந்து நம்ம 4ஆ மடிக்க போறோம். இந்த மாரி 4ஆ மடிச்சு போட்டுட்டு, இப்ப 4ஆ மடிச்சுட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, இது கட் பண்ணாம இருக்க ஒரு 2 பீஸு. இப்ப மடிச்சுட்டோம் இல்லையா? இப்போ வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். நம்ம இந்த சைடு இருந்து கட் பண்றோம் அப்டின்னா, இந்த சைடு வந்து வெட்டு பகுதி இருக்கணும். இந்த சைடு வந்து நம்மளுக்கு மடக்குற பகுதி இருக்கணும். அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸா வந்து ஒரு ப்ளவுஸ் வீடியோ பார்க்குறோம் அப்டின்னா, நம்ம ஃபுல் வீடியோ ஒரே இதில பார்த்துட்டு போயிருவோம் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, நம்ம பழகுறது கஷ்டம். ஒவ்வொரு வீடியோவும் நீங்க ஸ்லோவா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களாலயும் ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த ப்ளவுஸ நீங்க ஈஸியாக தச்சிடலாம். இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம டேப் வச்சுலாம் அழகு போறது கிடையாது. நேரடியா நம்ம ப்ளவுஸு போட்டு நம்ம 1 நிமிஷத்துல நம்ம கட் பண்ண போறோம். இப்ப இதுதான் அளவு ப்ளவுஸு. இது வந்து மடக்குன பகுதி. இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்க பகுதி. நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அந்த சைடு. இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது மேல வச்சு பார்க்குறோம். இந்த சைடு உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, 4ஆ மடிச்சு அப்படியே போய் கட் பண்ணிருங்க. இந்த சைடு நம்மளுக்கு வந்து துணி வந்து பத்தல. அப்ப பத்தல அப்டின்னா, இந்த சைடுல நமக்கு வந்து இந்த சைடு நமக்கு கரெக்ட்டா வரும். இந்த சைடுல மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டு போடுற மாரி இருக்கும். அப்போ வந்து நம்ம 4 பீஸ்ல ஒட்டு போடுறதுக்கு, நம்ம 2 பீஸ்ல மட்டும் ஒட்டு போடுற மாரி ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இல்ல வேண்டாங்க எனக்கு 4 பீஸ்லயுமே ஒட்டு போடணும் அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு இடத்துலயும் 4 பீஸ் வச்சு ஒட்டு போட்டுக்கங்க. இப்போ வந்து நான் என்னுடைய மெத்தட் எப்படி நான் தைக்க போறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிர்றேன். இப்ப 4ஆ மடிச்சத கரெக்ட்டா இருந்துச்சுன்னா 4ஆ மடிச்சு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் வெயிட் ஆனவங்க அப்படின்னா நம்மளுக்கு பத்தாது. அத வந்து இப்படி கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு லைனிங் பீஸ் வந்து உள்ள போற பீஸ் தான். அதனால வந்து இந்த மாரி நம்ம வேலைகள வந்து கம்மி பண்ணி நம்ம தைக்கிறோம்.
ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு பகுதியும் நமக்கு வந்து இப்போ 4 சைடு ஒட்டு போடும்போது ஒரு பிரிஞ்சா கூட உங்களுக்கு 4 சைடும் பிரியிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சேஃப்டியா 2 சைடு வந்து நம்ம ஒட்டு போடுற இடத்துல வந்து 2 சைடு நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கு. 2 பகுதி தான் இருக்கு. அப்போ 4 வேஸ்ட்டா போறத விட, நம்மளுக்கு 2 வேஸ்ட்டா போறது வந்து பரவாயில்ல இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு துணிக்கும் சேஃப்டி, நம்மளுக்கு வேலையும் மிச்சம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கட் பண்றேன். இந்த மாதிரி நீங்க எத்தன பேரு நீங்க கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம தச்சு தான் திருப்ப போறோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் லைனிங் பீஸோட தச்சு திருப்ப போறோம். அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவை கிடையாது. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டா போதும். இந்த மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி கரெக்ட்டா எடுத்து விட்டுக்கோங்க. எங்கெங்க எப்படி இருக்கோ, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டான அளவு இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த தையல் கோடு வருது. இந்த சைடு நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப தையலுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதே மாரி இந்த சைடும் இங்க வந்து இந்த கோடு இருக்கு. நம்மளுக்கு வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்ப இந்த இடத்துல இது இருக்கு. இதுக்கு நேரா ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு, இந்த இடத்துல இருந்து வளைவா கொண்டு போய் இங்க விட்டுருங்க அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து சேமா இருக்கணும் வளைவு. வளைவ கொண்டு போயிட்டு, இந்த மாதிரி நேரா கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த இடத்துல இதே பீஸ் அளவு, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி ஒரு ஜாயின் போட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்மளுக்கு எவ்வளோ தச்சாலும், நம்ம கொஞ்சம் வெயிட்டே போட்டாலும், நம்ம வந்து பிரிக்கிற மாதிரி தான் நம்ம எப்பயுமே தைக்கணும். கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து ஒரு 2 தையல் போட்டா போதும். கரெக்ட்டா இருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்ம தச்சு குடுத்துருவோம். நம்மளுக்கு வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மள்ட்ட கஸ்டமர் எப்பயுமே தேடி வரணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே அவங்களுக்கு வந்து ப்ளவுஸு வந்து கிழிஞ்சாலும் நம்மளுக்கு தையல் பிரித்து அவங்க போடுற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். எப்போ பிரித்து போட்டாலும் அவங்களுக்கு வந்து துணி உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி கஸ்டமரை வந்து சந்தோஷப்படுத்தி நீங்க தச்சீங்கன்னா மட்டும் தான் கஸ்டமர் உங்களுக்கு அதிக பேர் வருவாங்க. இப்ப ரொம்ப ஸ்லோவா தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோ எதுவுமே நான் எடிட் பண்ணல. எப்படி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கனோ, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்லோவாவே நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸ்லோவா வந்து வீடியோ போடுங்க. ஒவ்வொரு வீடியோவா எங்களுக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நெறைய பேர் நெறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு டவுட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு உடனே எடுத்தோனே வீடியோ போட முடியாது. ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பா வந்து போடுவேன். வெயிட் பண்ணி கண்டிப்பா வந்து பாருங்க. யாருடைய கமெண்ட்ஸையும் நான் வந்து வீடியோவா போடாம இருக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதுக்காக தான் சொல்றேன் நானு. ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ் வரும்போது ஒரே நாள் வீடியோ எடுத்து நம்ம ஒரே நாள் அப்லோட் பண்ண முடியாது. நமக்கும் வேலைகள் வந்து அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவா போட்ட வீடியோ கமெண்ட்லேருந்து நான் ஒவ்வொரு வீடியோவா நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ இப்போ நம்ம போட்டுருக்கோம். அடுத்தடுத்து உங்களுக்கான வீடியோ எல்லாமே வரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இத வரைஞ்சிட்டோம் அவ்வளோதான். இதுக்கு நேரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு சின்ன பீஸ், இந்த பீஸ் அளவுக்கு நம்ம இந்த இதில வெட்டின பீஸ் நெறையா இருக்கும். அதுலேருந்து நம்ம அப்புறமேல் வந்து இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு, மிச்ச பீஸ வந்து லாஸ்ட் வந்து இதில வந்து ஒட்டு குடுத்து நம்ம தச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம வெளி பீஸ்ல எப்படி கட் பண்றதுலயும் பார்த்துரலாம். இப்ப இந்த பகுதியிலருந்து நம்ம இப்ப 4ஆ மடிச்சுக்கலாம். இப்ப இதுலயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து துணி வந்து பத்தாது தான். இப்ப வர துணி பூராமே ரொம்ப பத்தாத துணி தான் நம்மளுக்கு குடுக்குறாங்க. தைக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நம்ம நான் நார்மலா போட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க எவ்வளோ துணி இந்த இடத்துல கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப இந்த சைடு நம்ம கட் பண்ணும்போது நெறைய ஒட்டு வரும். அதுக்கு தான் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சைடு ஒரு பகுதி கரப்பகுதியும், இந்த கரப்பகுதியும் இந்த மாரி ஒண்ணா பிடிச்சுக்கோங்க. ஒண்ணா பிடிச்சிட்டு, அந்த 2யும் 2ஆ மடக்கிட்டு, இந்த 2 கரப்பகுதி ஒண்ணா பிடிச்சிட்டு, இத வந்து நம்ம அப்படியே வந்து 2ஆ மடக்கிக்கலாம். அந்த 2 கரப்பகுதியும் நம்ம மடக்கும்போது நம்மளுக்கு 4 பீஸ் வந்து கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதை மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இதில் ஒட்டு வரல நம்மளுக்கு. நம்ம லைனிங் பீஸில் தான் ஒட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு குடஞ்சி விட்டுருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தச்சு திருப்பும்போது இது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பீஸில் வந்து அப்புறமேல் இதை தச்சு திருப்பிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி மிச்ச பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் குடஞ்சி விட்டுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நழுவுற துணி முன்ன பின்ன நம்மளுக்கு வரும். அதனால் வந்து இதில் வந்து ப்ராப்பராக நம்ம எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின் பகுதி வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். இதுக்கு தொடர்ச்சியாகவே அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக வரும். மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு கிளாஸ்க்கே போனாலும் நம்ம எடுத்தோடனே ஒரு ப்ளவுஸை டக்குன்னு நம்ம தைக்க போகிறது கிடையாது. அதனால் ப்ராப்பராக ஒவ்வொரு பகுதியாக இருந்து நம்ம தச்சு பழகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு டெய்லர் ஆக முடியும். நம்ம கிளாஸ் போய் தான் பழகணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்து இப்போ வந்து நம்ம வீடியோக்கு உள்ளே போய் எப்படி பார்க்குறதுன்னு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோ எப்படி பார்க்குறது அப்படின்னு. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணது பூரா இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்கும். இந்த இடத்துல காமிச்சோன்னே இப்போ என்னுடைய சேனல் இதில் வரும். இப்போ வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இமேஜ் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதில் வீடியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் லைனாக நான் ஃபஸ்ட்டு செகண்ட் போட்ட வீடியோ அந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இருக்கும். அப்படி இல்லை இதுலேயும் தெரியலை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும். இதில் வந்து பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் பூரா வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கான தனி வீடியோ, ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு தனித்தனி வீடியோன்னு ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம போட்டிருப்பேன். இதில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் இதுலேயும் பார்த்து நீங்கள் பழகிக்கலாம்.